ஏன் இன்னைக்கு தான் முதலா வந்து பலாப்பழத்தை கண்டுபிடிக்காங்கன்னு வைங்க. நம்ம என்ன நினைப்போம், பழம்னா மஞ்சள் கலர்ல இருக்கணும், இந்த பழம் பச்சை கலர்ல இருக்கு, வெளியே வேற முள்ளா இருக்குது, எப்படி இந்த பழத்தை சாப்பிட முடியுமா முடியாதுன்னு நினைப்போம்ல. அது மாதிரி தாங்க பெத்தவங்களும் வெளியே வந்து ஒரு எதிரியா நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஜீவன் நம்ம பெத்தவங்க தாங்க. வீட்டுக்கு பிள்ளையா பிறந்தேனா, பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கானே, கருப்பா பிறந்தாலும் கலையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து அவங்களுடைய சுற்றத்தெல்லாம் கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட தாத்தா இறந்து போறாரு. அன்னைக்கு பேர் வைக்கல. ஐயோ இந்த பையலுக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டமே, இப்படி ஒரு துஷ்டி வீடு ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு சரி ஒரு 3 மாசம் கழிச்சு பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு 3 மாசம் கழிச்சு பேர் வைக்கிறதுக்கு ஒரு நாள் குறிச்சாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட பங்காளி ஒருத்தர் இறந்து போறாரு. என்னடா அந்த வேலுக்கு 2 தடவை பேர் வைக்கும் போது இதே மாதிரி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்றாங்க. திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு பேர் வைக்கிறது பார்க்கும்போது நல்லா இருந்த எங்க ஆட்சி கீழே விழுந்துட்டான். அவ அன்னைக்கு பார்த்தா ஐயோ இந்த பேரில போவனுக்கு பேரே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. ஆனாலும் எங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. இப்படியே ஒரு வருஷம் போயிருச்சு. திடீர்னு எங்க அப்பா எங்க அம்மா ஒரு நாள் கூப்பிட்டுச்சு, ஏட்டிங்க அந்த பயலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னுச்சு. உடனே எங்க அம்மா அப்படியே ஆசையோட பிள்ளைக்கு தூக்கி கொண்டு வந்து அப்படியே விளக்கு முன்னாடி போட்டாங்க. இந்த பயலுக்கு இனிமேல் பேர் குறிக்கலாம் நம்ம டேட்டு பார்க்க கூடாது, இந்த பயலுக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு பேர் விடுறேன்னு சொல்லிட்டு வீர முருக பெருமாள்னு இந்த ஊர்ல இல்லாத ஒரு பேர் எனக்கு விட்டாங்க. ஐயா ஐயா எப்பவுமே வகுப்புல முதல் மாணவனா தான் நான் தேர்ச்சி பெற்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு என்னோட தந்தை என்னை பாராட்டவே மாட்டாரு. மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 90 மார்க் எடுத்துட்டு வருவேன். என்னடா நீ 90 மார்க் எடுத்திருக்க, ஏன் 100 மார்க் எடுக்கலன்னு நீ என் தந்தை திட்டுவாரு. எஸ்எல்சில வந்து பாத்தீங்கன்னா சாத்தாமலம் தாளுகாலே 2வது இடம் வந்தையா, அப்ப என் தந்தை என்னை பாராட்டல. ஐயா ஜிகே மூப்பனார் கையால வந்து பரிசு வாங்கினேன், அப்ப என் தந்தை பாராட்டல. இந்த மண்ணின் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மாறுவேட போட்டியில அவனுடைய வசனத்தை பேசி பள்ளி அளவுல முதலிடத்துக்கு வந்தேன், அப்பவும் என் தந்தை பாராட்டல. ஊரு பாராட்டுச்சு, உலகம் பாராட்டுச்சு, என் தந்தை மட்டும் பாராட்டல. என்னடா இந்த ஊர் உலகமே நம்மள பாராட்டுது, நம்ம அப்பா மட்டும் நம்மள பாராட்ட மாட்டேங்கிற என்னடான்னு சொல்லி ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துச்சுயா. +2 முடிச்சேன். எனக்கு வந்து இன்ஜினியரிங் தான் போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். அப்பா அப்பாட்ட போய் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னேன். அப்பா சொன்னாரு, இல்லடா உனக்கு பிறகு 4 குழந்தைங்க இருக்காங்க, அதனால வந்து ஒன்னிய படிக்க வச்சா மற்ற பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது, நீ ஆர்ட்ஸ் சேருடா அப்படின்னு சொன்னாரு. பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க சொன்னாரு. ஆனா நான் படிக்கல. அப்படியே வீட்டை விட்டு அப்பா மேல உள்ள கோபத்துல அது வரைக்கும் பொத்தி வச்சிருந்த அவ்வளவு கோபத்தையும் அப்பா மேல காமிச்சிட்டு வீட்டை விட்டு ஒரு கோலையா ஓடி போயிட்டேன்யா. 3 வருஷம் ஈரோட்டில் தான் வேலை பார்த்தேன். அம்மா ஒவ்வொரு வாரமும் போன் பண்ணுவாங்க, ஐயா வந்துறியா ஐயா வந்துறியான்னு. வரவே மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, சரி எப்படியா அம்மாவும் தங்கச்சி போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறதுக்காக வந்தையா. ஊர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வரேன். அப்ப நைட்டு போல அப்பா வந்து அம்மாட்ட கேட்கிறாப்ல, என்னடி பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, வீட்டு சாப்பாடு சாப்பிடாம 3 வருஷம் இருந்திருக்கானா, எப்படி இருக்கான்னு கேட்கிறாரு. இல்லைங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கானா, எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கானான்னு எங்க அப்பா கேட்டாரு. அப்ப உங்களுக்கு எடுத்துட்டு வரல அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்போ எங்க அப்பா சொன்னாங்க, சரி அவனுடைய சம்பாத்தியத்துல இருந்து ஒரு 200 ரூபாய் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாப்ல. 200 ரூபாய் எதுக்குங்கன்னு எங்க அம்மா கேட்டுச்சு. என் பையன் சம்பாதிச்ச முதல் சம்பாத்தியில நான் ஒரு சட்டை வாங்கி போடணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாருங்க. அப்பா வீட்டுல இருந்தா நான் கொல்லப்புறத்துல இருப்பேன், அப்பா வீட்டு வாசலுக்கு வந்தா நான் தெருவாசல்ல நிப்பேன். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செயின் ஸ்மோக்கர். ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் சிகரெட் அசால்ட்டா ஊதி தள்ளுவாரு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு முடக்குவாதம் மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா, வலது சைடு ஃபுல்லாவே வந்து அவருக்கு வந்து ஒர்க் ஆகல. அப்படியே ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிறோம். பல லட்சம் ரூபா செலவு பண்ணியாச்சு. அதுக்கு மேல செலவு பண்ண கையில பைசா கிடையாது. வழியே இல்லாம ஜிஹெச்ல கொண்டு சேர்த்திருக்கோம். அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே உங்க அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இனிமேல் வந்து நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரி வாசலுக்கு வெளியே எங்க அம்மா நிக்கிறாங்க, எங்க பெரியம்மா நிக்குது, எங்க பெரியப்பா நிக்கிறாரு, சித்தப்பா நிக்கிறாரு, எல்லாரும் நிக்கிறாங்க, நானும் நிக்கிறேன். ஆனா என்ன தந்தை என்னைய மட்டும் தான் கூப்பிட்டாரு. அப்படியே கூப்பிட்டு இந்த என் கையை வச்சுக்கிட்டாருயா. ஐயா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா, ஆனா நான் உனக்கு பேர் வைக்கும் போதே 3 தடவை தள்ளி போச்சியா, நான் எங்க உன்னைய பாராட்டி உனக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே கிடைக்காம போயிருவான்னு சொல்லிதான்யா நான் உன்னைய பாராட்டலன்னு சொன்னாரியா. அப்பதான் மரமண்டைக்கு உரைச்சுது. அது வரைக்கும் தந்தையோட பாசம் எனக்கு தெரியல. நாம வந்து இவ்வளவு நாள் எவ்வளவு பேச்சு பேசிருக்கோம், அதையும் தாங்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுதேன். ஐயா நீ தான் வீட்டுக்கு மூத்த பையன், நீ தான் நம்ம தங்கச்சி எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இதே கையில ஐயா எங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாருயா. வாழ்றதுக்கு
நமக்கு வழியே கிடையாது ஒரு சூழல்ல உட்கார்ந்துருக்கோம். அம்மா என்ன பண்ணாங்க, இனிமேல் வந்து ஒரு பெட்டி கடையை வச்சா நம்ம குடும்பத்தை காப்பான்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு பெட்டி கடையை வச்சுதுயா. அந்த பெட்டி கடையை வச்சுதான் விடிய காலம் 4 மணிக்கு எங்க அம்மா முடிச்சுதுன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த பெட்டி கடையில எங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கும்யா. ஐயா மதியம் போல நான் ஏதாவது ஜாமான் வாங்கி கொண்டு எங்க அம்மாட்ட கொடுக்குன்னு போனா எங்க அம்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்யா. அதை பார்க்கும்போது ஒரு மகனா வந்து என்னால் அதை தாங்க முடியல. நான் படிப்பு நிப்பாட்டினதுக்கான என்னோட 10ஆம் வகுப்பு படிச்சிருந்த என்னோட தம்பியும் படிப்பு பண்ணையா. அவன் பாம்பே போனாயா, பேப்பர் போட்டான், பால் போட்டான், ஒட்டுமொத்த குடும்பமா உழைக்க ஆரம்பிச்சோம்யா. 2004 வீழ்ந்த எனது குடும்பம் 2006 கொஞ்சம் கொஞ்சமா எந்திக்க ஆரம்பிச்சதுயா. 2007 என்னுடைய முதல் தங்கைக்கு கல்யாணம் முடிக்கும்யா. ஐயா எங்க சமூகத்துல ஒரு பழக்கம் உண்டு, மணப்பெண்ணோட அப்பா வந்து மணப்பெண்ணை தாரவாத்து கொடுக்கணும். எனக்கு தந்தை இல்ல, மணப்பெண்ணா என்னோட தந்தை தாரையா கண்ணீர் வடிச்சாயா, துடைக்குது கூட ஆள் இல்லையா, அனாதையா அது இன்னும் கல்யாணம் வீட்டுல. ஐயா கல்யாணம் முடிஞ்சோன்னா என்ன செய்வாங்க, பெரியவங்க காலில் போய் ஆசி வாங்குவாங்க. என்னோட தங்கை வந்து நேர வந்து என்னோட காலில் விழ வந்தாயா. அப்ப நான் சொன்னேன், ஏமா அண்ணன் காலில் விழாதாம்மா, பெரியவங்க காலில் விழுந்து சொன்னையா. அப்ப என் தங்கை சொன்னாயா, நீ வந்து எனக்கு அண்ணன் இல்ல, எனக்கு நீ தான் அப்பான்னு சொன்னாயா. என்னோட தந்தை மரணத்து போது என்னோட தங்கை தம்பி எல்லாருமே ஆரம்ப படிப்பையும் தொடக்க பள்ளி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 6ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்த என்னுடைய முதல் தங்கி இன்னைக்கு பிஎஸ்சி மேக்ஸியா. 10ஆம் வகுப்பு வரை மட்டும் படிச்ச என்னுடைய தம்பி இன்னைக்கு எம்எஸ்சி மேக்ஸியா. 6ஆம் வகுப்பு படித்துக்கிட்டு இருந்த என்னுடைய 2வது தங்கை எம்ஏ ஹிஸ்டரி முடிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் வேலை பார்க்காயா. 4ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு என்னோட தங்கை இன்னைக்கு எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பல்லூரியில் இன்னைக்கு ஆசிரியர் பணியாற்றி இருக்காயா. வெறும் 12ஆம் வகுப்பு மட்டும் முடிச்சுட்டு இருந்த நான் இன்னைக்கு எம்எஸ்சி எம்சிஏ எம்எல்ஐசி எம்பிஎல் பிஎட் இன்னைக்கு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். நாங்க வளர்ற வரைக்கும் என் தந்தை போராடினாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் என் தாயை போராடி ஒரு நல்ல இடத்துக்கு எங்களை கொண்டு வந்துட்டாங்கய்யா. அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், ஏமா இனிமே எதுக்குமே பெட்டி கடை, கடை வேண்டாமா, இன்னைக்கு நாங்க எல்லாரும் சம்பாதிக்கிறோம், கடை வேண்டாமான்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் என்ன வெயிலுக்கு போயா வேலை பார்க்குறேன், நேரம் வேற போனோம், பொழுது போக வீட்டில் இருந்தான்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதே கடையை நடத்திட்டு இருந்துச்சியா. ஆனா உண்மை அது இல்லை. எங்க தான் கடையை பிடிட்டு வீட்டில் உட்கார்ந்தா தான் பிள்ளை இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கணுமே, இன்னும் எங்களுக்காக அதே பெட்டி கடையில் தான் எங்க அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயா இன்னைக்கு நல்ல நிலைமையில என்னை கடவுள் வச்சிருக்காருயா. 4000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு 200 ரூபாய் சட்டை வாங்கி கொடுக்கலையா. நான் இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்குறையா. எங்க அப்பாவுக்கு வந்து எத்தனை லட்சத்துக்குனாலும் சட்டை வாங்கி கொடுக்க தயாரா இருக்கேன்யா. ஆனா வாங்கிருக்கு தந்தை இல்லையா. என் தந்தை காலில் விழுந்து கதர்னு போல இருக்கியா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, உங்களுடைய அருமை புரியாம உங்களை தவறா பேசிட்டப்பா, எப்படியாவது என்ன மன்னிச்சுங்கப்பா, திரும்பி வாங்கப்பான்னு கதர்னு போல இருக்கியா. தந்தை மனசளவு கூட எங்க அம்மாவை நான் காயப்படுத்திருக்கையா. இந்த மேடையில எங்க அப்பாவும் அம்மாவிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறையா. என்ன மன்னிச்சிருங்கம்மா.